ஆரஞ்சு புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் கீ, ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஹோல் மசாலா, நட்ஸு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி தழை எதுவுமே தேவை கிடையாது. வெங்காயம், இது கூட ஒரு 1/4 தக்காளி ஆர் அரை தக்காளி. ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு இந்த ரேஷியோ. உப்பு போட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே ஊற வச்ச 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ். 1 டம்ளருக்கு 1 டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ், 1/2 டம்ளர் அளவுக்கு வெறும் வாட்டர். நீங்கள் ஜூஸ் நிறைய இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு விசில் விட்டுருங்க. விசில் விட்டு இறக்கணுன்னா நம்மளுக்கு சூப்பரான யம்மியான ஆரஞ்சு புலாவ் ரெடி. இப்போ அந்த புலாவுக்கான ஒரு சைடிஷ் தான் பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் போட்டு குக்கரில் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு இந்த சோயா சங்கு ஆர் மீல் மேக்கர் அதை அதில் போட்டு நல்ல மிளகாத்தூளெல்லாம் இதில் கோட் ஆகிற மாதிரி போட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே குக்கரில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி 1, 2ஐயும் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போனதும் கரம் மசால், கறி மசால், காஷ்மீர் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா மட்டன் சிக்கன் மசாலா, அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் விட்டு நல்லா இந்த மசால் வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீல் மேக்கரை இதில் கலந்துக்கலாம். மீல் மேக்கரை இதில் போட்டதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு 3-4 விசில் விட்டிங்க அப்படின்னா சூப்பராக யம்மியான ஒரு மீல் மேக்கர் கிரேவி நமக்கு ரெடி ஆயிரும். இட்லி, சப்பாத்தி, தோசை, டிஃபனுக்கும் கரெக்டாக இருக்கும். புலாவ் மாதிரியான மைல்டான ஒரு காரத்தில் இருக்கக்கூடிய இந்த லஞ்சு வெரைட்டி ரைஸ்க்கும் இது சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ காலிஃப்ளவர் 65ம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்மளோட லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான யம்மியான ஆரஞ்சு புலாவ், மீல் மேக்கர் கிரேவி, காலிஃப்ளவர் 65 லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டிங்கன்னா படாபட் சீக்கிரமாக காலியாகி சூப்பராக பசங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.